ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் 3 லெசன் வீடியோ போட்டிருக்கேன். செகண்ட் லெசன் தேர்ட் லெசனுக்கான புக் பேக் போடணும். அது இந்த வாரத்தில் நான் போட்டுறேன். மெயின்வைல் நான் செகண்ட் லெசன் ஃபிசிக்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் பார்க்காதவங்க ஃபஸ்ட் லெசன் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வால்யூம் 1 யூனிட் 2, அதாவது கைனமேட்டிக்ஸ் லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வேறு விதமாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைனமேட்டிக்ஸ் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிக் மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா மோஷன்னா என்ன? எந்த ஒரு பொருள் நகரக்கூடியதோ அதை மோஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பற்றின ஒரு சாப்டரும் ப்ளஸ் வந்துட்டு அதோடைய மேக்ஸ் எல்லாம், அதோடைய சிம்பிள் ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். சார், நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரியே ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, பேசிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது வந்து டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அதில் நிறைய ஃபார்முலாஸு, நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ ஃபிசிக்ஸிலோடைய அடிப்படைனா எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இது ரெண்டுமே சார்ந்தது தான். ஸோ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தியரியாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறமா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தியரியாக சொல்கிறப்ப உலகம் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு, பூமி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து அதை வந்து உண்மையாக நிறைய ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்கிறப்ப தான் அது வந்து அங்கீகரிக்கப்படுது. அதனால தான் ஃபிசிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மோஷன் அப்படின்றது, அதாவது ஒரு பொருள் நகரும் தன்மை, இது வந்து ரொம்ப தான் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த மோஷன் வந்து பெரிய பார்ட்டிகல்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியும். லைக் எர்த்து சுற்றுறதோ இருக்கட்டும், ஒரு மீட்டியோர் இல்லை ஒரு விண்கற்கள் வந்து பூமியை நோக்கி வர்றதா இருக்கட்டும், அதெல்லாம் மோஷன். ஓகேவா? ஃபார் அ மைக்ரோஸ்கோப்பிக்னால் நம்ம எலக்ட்ரான் மூமெண்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு இன்னும் சிம்பிளாக ஒரு அமீபாவோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன பொருட்களை சார்ந்து மோஷன் பற்றி படிப்போம். ஸோ இந்த மோஷன் பற்றி படிக்கிறது தான் வந்து இவங்க கைனமேட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 மீட்டர் ரேஸில் வந்துட்டு நிறைய பேர் ஓடுறாங்க. ஓகே, ஒரு 6 பேர் ஓடுறாங்க. ஸோ இந்த 6 பேர் எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாங்க. இதெல்லாம் நம்பர்ஸை வச்சு சொல்கிறீங்க, கரெக்டாக? அதாவது யூஆர் குவான்டிஃபையிங் சம்திங். அதனால தான் இதை வந்துட்டு குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே சமயத்தில் வேகமாக ஓடுறான், மெதுவாக ஓடுறான், இல்லை ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக ஓடுறான் அப்படின்றதுல நம்பர் எதுவும் கிடையாது. அதை இன்னொருத்த ஓடுறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதை வந்துட்டு குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ்னா இட்ஸ் அ கம்பேரிசன். குவான்டிடேட்டிவ்னா அதை நம்பரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 டேர்ம். எங்கெங்கெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் இல்லை குவான்டிடேட்டிவ் வருது, இது ஒரு டிஃப்ரென்ஸ்லேயே கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். குவான்டிட்டி அதில் வார்த்தையிலே இருக்குது. குவான்டிட்டினா உன்னால் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அளவு. குவாலிட்டினா அதோடைய பண்பு. ஓகேவா? ஃபாஸ்டர், ஆவரேஜ், ஸ்லோவர், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். இதுக்கும் இந்த லெசனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களை நீ நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறையோ அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தை வந்து நீ கம்பேரிசனில் கொடுக்குறியோ அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த லெசனில் நம்ம கைனமேட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ன்றதும் ஃபிசிக்ஸில் ஒரு பகுதி தான். ஸோ மெக்கானிக்கல் பிரிவில் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம் வித்தவுட் டேக்கிங் ஃபோர்ஸ் இன்டு அன் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, இதில் வந்து ஒரு ஆள் வந்து இந்த பாக்ஸை தள்ளுறான். ஓகேவா?
தள்ளுறப்ப இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்து தள்ளுறோனோ அதை கணக்கில் எடுத்துக்காமல் பாக்ஸோட மூமெண்ட்டை மட்டுமே பற்றி படிக்கிறது நம்ம கைனமேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறோன்னா, ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்துட்டு எவ்வளோ அக்சலரேட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணாமல் காரோட மூமெண்ட்டை மட்டுமே பற்றி படிக்கிறது கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸ், வித்தவுட் டேக்கிங் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கைனமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. கைனமா அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் வேர்ட், அதுக்கு அர்த்தம் வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மோஷனை பற்றியும் மோஷனை சார்ந்த பேசிக் கால்குலேஷன்ஸ், பேசிக் ஃபார்முலாஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ நம்ம மோஷன் அப்படின்றதுக்கான ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறாரு. பஸ்ஸில் போகிறப்ப பஸ்ஸு தான் போகும். ஓகேவா? நம்ம வந்து ஸ்டெடியாக உக்காந்துட்டு தான் இருக்க போகிறோம். ஓகேவா? நம்மளையும் இழுத்துக்கிட்டு பஸ்ஸு போகுது. ஸோ நம்ம பக்கத்தில் இன்னொரு பேசஞ்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நகரில், நம்ம ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். கரெக்டாக? அதே சமயத்தில் பஸ்ஸுக்கு வெளியில் ஒருத்தர் இருக்கிறார். அவரோட பார்வையில் என்ன தெரியும்? நம்ம நகர்றோன்னு தெரியும். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே நம்ம உட்காந்துட்ருக்கோம், பஸ்ஸு நகருது. ஸோ பஸ் உதாரணத்துக்கு ஒரு ட்ரீ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸு இங்கே இருக்குது, இந்த ஆள் இங்கே நின்று பார்க்குறாரு. பஸ்ஸு கொஞ்ச நேரம் கழித்து இங்கே போயிடும். பஸ்ஸுக்குள்ளே நம்மளும் இருப்போம். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இருந்தோம், இப்போ இங்கே இருக்கோம். விச் மீன்ஸ் பஸ்ஸும் நகருது, நம்மளும் சேர்ந்து நகர்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் மோஷன். நம்ம பஸ்ஸு எப்படி நகரப்போகுது, அது எவ்வளோ கேஸ் ப்ரெஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அக்ஸலரேட் கொடுக்குறாங்கலாம் கவலைப்பட தேவையில்லை. ஒரு பொருள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்துருக்கு. இதை பற்றின படிப்புகளும் இதை பற்றின கேல்குலேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இவன் வந்து வெளியில் இருக்கிறான், பஸ்ஸுக்கு வெளியில். இவன் எதை வச்சு சொல்கிறான் பஸ்ஸு இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்ட்டு? உதாரணத்துக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, தென்னை மரத்தை அடையாளமாக வச்சுருப்பான். இந்த தென்னை மரத்தை அடையாளமாக வைக்கிறப்ப ஓகே 10 மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து இருக்குது, 10:02க்கு பஸ்ஸு இங்கே போயிடுச்சு. தென்னை மரத்துலேருந்து இப்போ இங்கே தென்னை மரம் கிடையாது, புரியுதா? தென்னை மரத்தை ரெஃபரன்ஸாக வச்சு பஸ்ஸு இங்கே இருக்குது, இப்போ இங்கே போயிடுச்சுன்னு அவன் சொல்கிறான். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் வந்து இவங்க என்ன டேர்மில் சொல்கிறாங்கன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு if we imagine a coordinate system and the position of object is described relative to it அப்படின்றான். ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பஸ் இங்கே இருக்குன்னு கார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். இதை தான் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன? எக்ஸ் கமா ஒய் இது ஒரு கோஆர்டினேட், இல்லை எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இது ஒரு கோஆர்டினேட். கோஆர்டினேட்னா 2 எண்களை சார்ந்து ஒரு பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய் வர்றதுனால நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது, கிராஃப் வரையும் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஒய் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் வந்துட்டு இப்போ கார் உதாரணத்துக்கு இங்கே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு உன்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறான். கார் மூவ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை தான் அவங்க ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இந்த எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேம் ஆஃப் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் எக்ஸு ஒய் இசட்னு 3 ஆக்சிஸ் இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, இசட் இங்கே இருக்குது. 3 கோஆர்டினேட் பாயிண்ட் வர்றப்ப அதை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. எக்ஸு தான் நம்மளுடைய ஸ்டார்டிங். ஏன்னா எக்ஸுக்கு அப்புறம் தான் இது ஒய் வரப்போகுது, ஒய்க்கு அப்புறம் தான் இசட் வரப்போகுது. இந்த ஆரோ இந்த கிராஃப் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு அப்புறம் ஒய் போகுது, ஒய்க்கு அப்புறம் இசட் வருது. இதை பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அதாவது கடிகாரம் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா கோஆர்டினேட் சிஸ்டம்ஸும், அதாவது பாயிண்ட்ஸ் வர்றது எக்ஸு ஒய், உதாரணத்துக்கு இப்படியே வச்சுக்கோமே, சிம்பிளாக ஒரு கிராஃப் எடுப்போம். எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கோம். எக்ஸ்லேருந்து ஒய் போகுது, அப்போ இப்படி போகுது. ஸோ கடிகாரம் சுழலும் திசைக்கு ஆப்போசிட்டில் போகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அதனால் இந்த சிஸ்டமுக்கு நார்மலாக ஆன்டி கிளாக் வைஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கிளாக் வைஸ் சிஸ்டம்லேயும்
நிறையா கோஆர்டினேட்ஸ் வரும். பட் அதை நம்மலாம் இங்கே பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் வந்துட்டு ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட்டட் சிஸ்டம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒருவேளை இந்த இசட் ஆக்சிஸை நேராக உங்களுடைய தம் ஃபிங்கர் கட்டவரில் வச்சுட்டு உங்களுடைய ஃபிங்கர்ஸை கர்வ் பண்ணால் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபிங்கர் வந்து இந்த திசையில் நோக்கி போகுது கரெக்டாக, விச் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இதை தான் வந்துட்டு ஒன்று அவங்க ஆன்டி கிளாக்வைஸ் சிஸ்டம்னு சொல்கிறான், இல்லை ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸை நோக்கி உன்னுடைய கையுடைய தம் ஃபிங்கர் இங்கே ட்ராப் பண்ணுறப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அவ்வளோ அழகாக ட்ராப் பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். இப்படி இருக்குது. ஓகேவா? இது உன்னுடைய தம் ஃபிங்கர் மேல் நோக்கி இருக்குது, இசட் ஆக்சிஸை நோக்கி. இதை அப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். இந்த விரல்கள்லாம் எப்படி இருக்குது, விரல்கள் இப்படி வந்துட்டு இந்த டைரெக்ஷன் நோக்கி இருக்குது, அதாவது இப்படி போகிற டைரெக்ஷன் நோக்கி இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் ரூலில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் போகும். இதை எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் பின்னாடி படிப்போம். இப்போ அவ்வளோலாம் போக தேவையில்ல. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு இன்னொரு பேர் வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எக்ஸு ஒய் இசட்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. 3 ஆக்சிஸில் நான் எக்ஸ்லேருந்து முதல்ல ஒய்க்கு போகுது, ஒய்லேருந்து இசட் போகுது. அப்போ இது ஆன்டி கிளாக்வைஸில் போகுது. அப்போ ரைட் ஹேண்டட்னு அதை கூப்பிடலாம் நம்ம, கரெக்டாக. வித் இசட் மேல் நோக்கி இருக்கிறதுனால இசட் அப் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒய் வருது, அதுக்கப்புறம் இசட் போகுது. இது கிளாக் வைஸில் போகிறதுனால இது லெஃப்ட் ஹேண்டட்னு சொல்கிறாங்க, இசட் அப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட்டு. ஸோ இப்போ எக்ஸ்லேருந்து ஒய்லேருந்து இசட் போகிறதுனால இது ரைட் ஹேண்டட் ஒய் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்க்குறப்ப எக்ஸ்லேருந்து ஒய் போயிட்டு அப்புறமா இசட் வரதுனால கிளாக் வைஸில் போகுது, வித் ஒய் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் பார்க்குறோம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எண்டு பாயிண்டில் அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்படின்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு சொல்கிறாங்கன்னா அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு கான்செப்ட் என்னென்னா பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இங்கேருந்து நம்ம வந்து சேட்டன் போகிறோன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேட்டனுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ரொம்ப தூரம் இருக்குது. ஓகேவா? அந்த தூரத்தை கம்பேர் பண்ணுறப்ப எர்த்தோட சைஸு ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகே, அந்த எர்த்தையே நான் ஒரு டாட் புள்ளியாக வச்சு மெஷர் பண்ணுறது தான் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் மாஸ் அப்படின்றது படி என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, இங்கே ஒரு ஓகே இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம உதாரணத்துக்கு ஸ்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோ. எர்த் இங்கே இருக்குது. எர்த்துலேருந்து நம்ம ஸ்டாரை பார்க்குறப்ப ஸ்டார் நமக்கு ஒரு புள்ளியாக தான் தெரியும். ஆனால் பக்கத்தில் போக போக ஸ்டாரே ஒரு பெரிய பொருள் தான். ஓகே, அதை நம்ம புள்ளியாக பார்க்குறோம் பார்த்தியா, அதுதான் பாயிண்ட் மாஸ் அப்படின்றாங்க. அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது பாயிண்ட் மாஸ்க்கு. பக்கத்தில் போக 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 ஆக்சுவல் மாஸ் தெரியும். பாயிண்ட் மாஸ்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஓகே, இந்த இடத்துலேருந்து இதை பார்க்குறோம் அப்படி. இது நம்ம டிராயிங்கே அப்படி தானே போடுவோம். உதாரணத்துக்கு நம்ம இதில் பார்த்துருப்போம், லென்சஸ்லாம் பார்த்துருப்போம். லென்ஸ் இங்கே இருக்கும், லைட் இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னு பார்த்துருப்போம். லைட்டுனா புள்ளியா கிடையாது, லைட்டுன்றது இப்படி இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் சிஸ்டம் எடுத்துருக்கிறோம். ஓகேவா? அதுதான் அவங்க பாயிண்ட் மாஸ்ன்றாங்க. அந்த பாயிண்ட் மாஸ்க்கு there is no shape, there is no mass, there is no dimension. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்னா எர்த்தில் வந்து சன்னோட டிஸ்டன்ஸ் பார்க்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எர்த்து வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக இருக்குன்றாங்க. அதே சமயத்தில் கீழே பூமியிலேருந்து ஒரு கல்லை தூக்கி மேலே போடுறோம், ரொம்ப ஹைட்டாக போகிறோன்னா அந்த கல் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை விட கல்லோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அதை பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் பாயிண்ட் மாஸு, கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஷன் அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த மோஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? மோஷன்னா என்ன? சம்திங் இஸ் மூவிங். அதை நீ தள்ளுறையோ இல்லை அதை பள்ளத்துலேருந்து உருட்டி விடுறையோ அது நகருது, அவ்வளோதான்.
அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் மோஷன். லீனியர் அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றோம். ஒரு பால் எடுத்து ஒரு ஸ்லோப்பில் விடுறோன்னு வச்சுக்கோ, இல்லைனா ஒரு கோலி குண்டு எடுத்து உருட்டி விட்றப்ப அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். ஓகேவா? ஒரு அத்லெட் வந்து ட்ராக்கில் ரன் பண்ணுறான்னா அது ஒரு 100 மீட்டராக இருக்கிறப்ப இல்லை 50 மீட்டராக இருக்கிறப்ப ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ரன் பண்ண போகிறான். ஒரு கல்லை தூக்கி ஸ்பேஸ்லேருந்து பூமியில் போகிறோன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் உழுவ போகுது. ஸோ விச் எவர் மோஷன் விச் இஸ் அன் ஸ்ட்ரெயிட் லைன் இட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் மோஷன். அடுத்தது பார்க்குறப்ப சர்க்குலர் மோஷன். எந்த ஒரு மோஷன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் போயிட்டுருக்கோ அது சர்க்குலர் மோஷன். உதாரணத்துக்கு சேட்டலைட் பூமியை சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்புறமா வந்துட்டு ஒரு கல் வந்துட்டு கயிற்றில் கட்டி அதை நீங்கள் சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சுற்றுறப்ப அது சர்க்கிள் மோஷனில் கல் சுற்றிட்டுருக்கும். இது ஒன்று. இது 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சர்க்குலர் மோஷனுக்கு ஒரு ஆக்சிஸ்னு ஒன்று கிடையாது. இந்த சேட்டலைட்டு அது அதோடைய சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எதோடையும் டை ஆகலை, இண்டிபெண்ட்டாக சர்க்கிளில் சுற்றிட்டுருக்கு. அதே சமயத்தில் ரொட்டேஷனல் மோஷன்னா என்னென்னா அது ஒரு ஆக்சிஸை மையப்படுத்தி சுற்றும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பம்பரம் இருக்குது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன் தான் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த ஆக்சிஸை சார்ந்து சுற்றிட்டுருக்கோம். இந்த ஆக்சிஸை சுற்றி அட்டாச் ஆகாமே சுற்றிட்டுருக்கோம். எர்த் இருக்குன்னா எர்த்தோட நார்த் போல் சவுத் போல் மையமாக வச்சு எர்த் சுற்றிட்டுருக்கோம். ஸோ ஏதோ ஒரு ஆக்சிஸை ஃபோக்கஸ் பண்ணி சுற்றுறது வந்து ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொட்டேஷனல் மோஷனில் என்ன ஆகும்னா எல்லாமே சுற்றும். இந்த டிஸ்க்கு எல்லாமே நம்ம சுற்றது பார்ப்போம். ஆனால் அந்த ஆக்சிஸ் வந்து சுற்றாது, எக்ஸப்ட் த பாயிண்ட் லொக்கேட்டட் ஆன் த ஆக்சஸ். அதை தவிர இது எல்லாமே சுற்றும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருக்கோன்னா டிஸ்க் பார்த்துருக்கோம், ஸ்பின்னிங் ஆஃப் எர்த் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப வைப்ரேட்டரி மோஷன். வைப்ரேஷன் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்னால் கிட்டார். நீங்கள் ஸ்ட்ரிங் வந்துட்டு மேலேயும் நீங்கள் கிட்டாரில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணுறப்ப அது வந்து வைப்ரேட் ஆகும், அப் அண்ட் டவுன் வைப்ரேட் ஆகும். அது வைப்ரேட்டரி மோஷன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிட்டார், இல்லைனா ஊஞ்சல். மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்விங்குனா ஊஞ்சல் ஆடுறது வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ, முன்னையும் பின்னையும் போயிட்டுருக்கோம் அப்படின்னுவாங்க. இல்லை பெண்டுலம் நீங்கள் ஆட்டி விட்டிங்கனாலும் முன்ன பின்ன போயிட்டுருக்கும். ஓகேவா? டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டுருக்கும். டூ அண்ட் ஃப்ரோக்கு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா அது புரிஞ்சுக்கோ. டூ அண்ட் ஃப்ரோக்கு அர்த்தம் என்ன? இட் கோஸ் ஃப்ரண்ட் அண்ட் இட் கம்ஸ் பேக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் ஆக்சுவலாக ஊஞ்சலே நடக்குது இல்லையா? ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. ஒன்று எலிப்டிக்கல் மோஷன். எலிப்டிக்கல் மோஷன் அப்படின்னா எலிப்டிக்கல் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் சுற்றிட்டு இருக்கும். ஹெலிக்கல் மோஷன் ஒன்று இருக்குது. ஹெலிக்கல் மோஷன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி போகும். அதே சமயத்தில் இட் வில் கோ இன் அ வைப்ரேட்டரி மோட். ஸ்ட்ரெயிட் அண்ட் வைப்ரேஷன் சேர்ந்தது ஹெலிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்னென்ன மோஷன் பார்த்துருக்கோம்? லீனியர் பார்த்துருக்கோம், சர்க்குலர் பார்த்துருக்கோம், வேறு என்ன பார்த்துருக்கோம்? லீனியர், சர்க்குலர், அப்புறமா வந்துட்டு ரொட்டேஷனல், வைப்ரேட்டரி, எலிப்டிக்கல், ஹெலிக்கல். ஓகேவா? இது ஒரு கேட்டகரி. எப்படி வந்து மோஷனை கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்றது. இன்னொரு விதமாக எப்படின்னா டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ பேஸ்ட் ஆன் டைமென்ஷன், அந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்துருங்களா, எக்ஸு ஒய் இசட்னு பார்த்தோம் இல்லையா? இந்த எக்ஸ் ஒய் இசட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒன்று வந்து மோஷன் இன் 1 டைமென்ஷன், மோஷன் இன் 2 டைமென்ஷன், மோஷன் இன் 3 டைமென்ஷன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மோஷன் இன் 1 டைமென்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்னு வச்சுக்கலாம், இது இசட்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஃபஸ்ட்டு வருது, ஒய் செகண்ட் வருது, இது தேர்ட் வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைனா ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 டைமென்ஷனில் என்னென்னா ஏதோ ஒரு ஆக்சிஸ் மட்டும்தான் மாறும், மீதி 2 மாறாது. உதாரணத்துக்கு இங்கே ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ரோல் பண்ணி விட்றீங்க அப்படின்னா இசட் மாறாது, எக்ஸ் மாறாது. ஏன்னா இசட்டோட வேல்யூ 0வாகவே தான் இருக்கும், அது ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சு.